பிராண்டிய இப்படி ஏத்துனா தான் ஜாலி, இப்படி கையில் ஏத்துனா ஆள் காலி. அம்மா ஏட்டையா, முதல்ல இன்ஸ்பெக்டர் படுக்க இடம் கொடுத்தாரு. சரி, இப்ப பிராண்டிய கொண்டு வந்தான். இன்னும் என்னென்ன இங்க கொண்டு வர போறானோ. அதுவும் சரிதா. ஆரம்பிச்சிடுற. ஆஹா, அத்தூட்டு போயிட்டாங்கய்யா, அத்தூட்டு போயிட்டாங்கய்யா. அமுதா, அமுதா, அமுதா எந்திரி அமுதா. ஏன் அப்படி கத்துற? ஆமா, இப்ப நம்ம எங்க இருக்கோம்? லண்டன்ல இருக்கோம். லண்டன்லயா? அடச்சி, நடுக்காட்டுல இருக்கோம். நம்ம வந்த பொட்டிக்கு இன்ஜின் இல்ல, டிரைவர் இல்ல, ஜனங்க கூட இல்ல. நம்ம பொட்டியை அம்போன்னு கலட்டி விட்டுட்டு போயிட்டாங்களே. இதுக்கு ஏன் கவலைப்படுற? நம்ம 2 பேரும் இப்படி தனியா இருக்கணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். ரொமான்ஸ் ரொம்ப முக்கியம். யோ 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 கதிர், ஏய் கதிர், கதிர் என்ன எங்க போற? ட்ரெயின் ஏதாவது வருதான்னு பாக்க போறேன். இங்க இருந்து பார்த்தா ட்ரெயின் வருது தெரியுமா? கண்ணால பார்த்தா தெரியாது, காதால கேட்டா தெரியும். எப்படி? தண்டவாளத்துல தலை வச்சு படுக்க போறேன். தண்டவாளத்துல தலை வைக்க போறியா? ஐயோ, இது என்ன கள்ளக்குடியா? தண்டவாளத்துல தலை வச்சு படுக்க காது கொடுத்து கேட்க போறோமா? என்னையா சத்தமே கேட்க? நல்லா காதை வச்சு கேளு. டடக் 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 டடக்னு கேக்கும். ஆமாயா, டடக் 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 டடக்னு சத்தம் வருது. ஆனா அது ட்ரெயினோட சத்தம் இல்ல, பின்ன நம்ம இதயம் துடிக்கிற சத்தம். ஆஹா, இது 50 கிலோ அல்வாரா சாமே. ஏய் கதிர், இப்படியே படுத்துட்டு இருந்தா நல்லா இருக்கும்ல? ஆமா ஆமா, இதே ட்ராக்ல இப்ப ட்ரெயின் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆமா போகுது, முடிஞ்சா நிறுத்து. ஸ்டாப் ஸ்டாப். ஹலோ யோ, நிறுத்தியா? கட்டிட்டு இருக்கு, நீ பாட்டு போயிடு. தலைவா, சிவிட்டு பரதேசி, பொறமாசத்துல போறவன். ஏய், எதுக்கு சிரிக்கிற? நீ நில்லுனா நிக்கிறதுக்கு அது என்ன மப்சல் பஸ்ஸா? மினி பஸ். இப்ப என்ன பண்றது? ஏண்டா கிறுக்கா, துப்பட்டாவை எதுக்கு எடுத்த? கிறுக்கி, சிகப்பு துணியை காமிச்ச ட்ரெயின் நிக்கும்ல, அதுக்கு தான். ஏண்டா கிறுக்கா, எனக்கு துப்பட்டா இருந்தா நல்லா இருக்கா இல்லன்னா நல்லா இருக்கா? உனக்கு என்ன கிறுக்கி, நீ எப்படி இருந்தாலும் சூப்பரா தான் இருப்ப. என் மனசுதான் ஒரு வழி ஆயிடுச்சு. எங்க போற? அமுதா, 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 அமுதா. கதிர், நான் இங்க இருக்கேன். அமுதா, ஏன் அங்க போன? இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாம இங்கே இருந்துடலாம். இங்கேயே வா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கதிர், இங்க குண்டு வெடிக்காது, அருவா பிச்சு கிடையாது, மரண சத்தமும் இல்ல. அது சரி, நீ குடிக்க தண்ணியும் மூச்சோட காத்தும் மட்டும் தான் இருக்கு. புவாவுக்கு என்ன பண்ணுவ? லூசா பண்ணி. இது என்ன இடம்? இதுவா சந்தை. சந்தைனா? இந்த ஊருக்கு இதாமா சூப்பர் மார்க்கெட். சூப்பரா தான் இருக்கு.
கதிர், நம்ம 2 பேரும் முதல்ல ஒண்ணா வந்திருக்கோம். என்ன வாங்கலாம்? கையில இருக்கிறது 10 ரூபாய். கடன் தான் வாங்க முடியும். வா. அம்மா வாங்கோ, அம்மா வாங்கோ, ஐயா வாங்கோ, ஐயா வாங்கோ. பொய் இல்ல, பொருட்டு இல்ல, ஏமாத்து இல்ல. லக்கி பிரைஸ். பொட்டி மேலே ஐட்டம் இருக்குது, கையில ரிங் இருக்குது. ரிங்கா விடு, அது எந்த பொருள் மேலே விழுதோ அந்த பொருள் உனக்கே சொந்தம். 5 ரிங்கு 10 ரூபா. 5 ரிங்கு 10 ரூபா சார். வாங்கோ 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 வாங்கோ, லக்கி பிரைஸ். ஆமா, ஐட்டம்ஸ் மத்தியில 500 ரூபாய் நோட் இருக்கே, அது மேல ரிங்கு விழுந்தா கொடுத்துருவியா? அது உனக்கு, அது நீயே எடுத்துக்கோ. கதிர், ஆ. 500 ரூபாய். இருக்கட்டும். 10 ரூபாய்க்கு ரிங்கு வாங்கி போடு. 500 ரூபாய் கிடைச்சா நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கலாம். அம்மாடி, 500 ரூபாய் கிடைச்சா சரிதான். இருக்கிற 10 ரூபாயும் போயிருச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் சோத்துக்கு அவர் மாதிரி டன்னக்கா தான். கதிர், லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். 10 ரூபாய் கொடுத்து ரிங்கு வாங்க. சரிம்மா. புடிங்கோ, 10 ரூபாய் எடுங்கோ. போடுங்கோ. ஆமா, குறி தவறாம ரிங்கு போடுவியா? யாருகிட்ட வெடிகுண்டியை குறித்து வராம வீசுற கைமா இது? இதெல்லாம் ஜுஜுபி. தோப்பர் தோப்பர். ஆமா, ஐயாவுக்கு கம்மல் விழுந்திருக்கு. புடிங்கோ. கதிர், உனக்கு இந்த கம்மல் போட்டா எப்படி இருக்கும்? உன்னை விட அழகாத்தான் இருக்கும். அடுத்தறீங்க பாரு. கதிர கொக்கா. சுமாரு, இப்ப போட்டு காட்டுறேன் பாரு. இப்ப சோப்பு டாப்பா. அமுதா, எதுக்கு வம்பு? இருக்கிறது ஒன்னே ஒண்ணு. இதை திருப்பி கொடுத்தா 2 ரூபாய் கொடுப்பாரு. டீயாவது வாங்கி குடிக்கலாம்ல. பணம் வாபஸ் இல்ல. போடு, இல்லன்னா ஓடு. போடா. கடைசி துறையா காசை குடியா? விடு கதிர், என்கிட்ட கொடு, நான் போடுறேன். என்ன கையிலையா? வளையலா வேணா போட்டுக்க முடியும். குண்டு வீசுற எனக்கே குறி தவறுது, நீ போட போறியா? எனக்காவது லக்க இருக்கான்னு பாப்போமே. லக் இருக்கான்னு பாக்கத்தான் முடியும். இந்தா போடு. இப்ப எப்படியும் பாரு. கடிச்சு தர மண்டையில தான் உனக்கு போகுது. கதிர், அடிச்சது பிரைஸ் 500 ரூபாய். 500 ரூபாய். 500 ரூபாய். 500 ரூபாய். ஏய், என்னாச்சு? என்ன விக்கலா? இதை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். நீ ஒத்தட வெச்ச லேசா விக்கலோடி போச்சு ராசா. போய் அங்கு வென்றால் என்ன பாயே? அது வம்பா போகு தாயே, நான் இன்னும் கன்னியாத்தாயே. ஓ அழகுக்கு கொஞ்சம் சேதாரம், அதுதான் அன்புக்கு ஆதாரம். கழுத்தில போடு பூவாரம், காதில பாடு தேவாரம். விடைய தேடுத வினா ஒண்ணுதான், விழிகள் நாளிலும் கனா ஒண்ணுதான். அது நீளமக்கும் வந்து அது நின்னிடும் மேலே வந்து நம் காதலும் அது போல் மெல்ல கிளம்பும். இதனாலே காற்று சொல்ல கிளம்பும்.
நீ பால்தான் வச்ச பான நான் வாழ்தான் வச்ச பூன அட போய போச்சு கவலை மறு பொங்கல் வச்ச தவளை நீ அழகிய தங்க செமிழாட்டம் கலைஞர் சங்க தமிழாட்டம் எடி எடி என்ன மடியோடு படி படி என்ன பொழுதோடு காதல் முட்டைய கண்கள் போட்டது ஆசு நெஞ்சுதான் அட காத்ததே வெளிவந்தது குருதை குஞ்சு இந்த குஞ்சினை குருவி குஞ்சு உன் புறதையினாலே சிக்கல் விட்டாதே உன் உதடுகளாலே விக்கல் விட்டதே ஏம்மா ஏம்மா விட்டுக்கிச்சா என் பேர் உள்ள சிக்கிக்கிச்சா நீ ஒத்தட வச்ச லேசா லேசா. விக்கலோடி போச்சு ராசா இது தத்தளிக்காது தத்தை நெஞ்சம்தா என் புதட்டக்கு ஏது தண்ணி பஞ்சம்தா பாவாடையில ஒரு சுருக்கு விடக்கூடாது. விழுந்துச்சுன்னா நான் ஏழு மலை இல்ல. யோ ஏழுமலை, என்னையா 7 மலைன்னு? நான் பாவாடையில நாடா இல்லன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். 7 மலை 8 மலைன்னு போயா. யோ முத்து, ஏய், யாருப்பா இது முத்து சொத்துன்னுகிட்டு? நான் இந்த புடவைய துவைக்கும் போது கஞ்சி போட்டனா சொட்டு நீளம் போட்டனான்னு குழம்பி போய் இருக்கிறேன். போயா. அப்பாசாமி, கோத்து வாங்கும் போது யார குறுக்கு பேசுறது? அடாடாடாடாடாடா, பாவாடை புடவை ஜாக்கெட்டு. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ஊரு மேட்டுக்குடியா ஸ்ரீரங்கமா? உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா கடப்பான் எருக்கு அடுக்குமொழி போடுற ஒரு விவசாயம் இல்லையா? என்ன உம்மா கும்மா? அது சரி சார், எவ்வளவு நாளைக்கு சார் உங்க மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்கிறது? எனக்கு போர் அடிக்குது. ஒரு கலகலப்பு இருக்கணும் தான் ஒரு கண்ணியை கூட்டி அந்த ஆட விட்டுக்கிட்டு இருக்கேன். அது தப்பா? அதுக்காக வேட்டி அவுத்து போட்டு ஆடுறதுக்கு இதென்ன சாமியார் படமா? போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. யாரா அந்த ஆண்டி? இவங்க இங்க வந்தா வாட்டார் வடிவேல் என்ன அடுக்கிறதுக்கு இடம் இல்லன்னு கேட்ட இந்த அறையை திறந்து விட்டோம். எங்களுக்கு தெரியாம தண்ணி அடிக்கலான்னு பார்த்தா தடுத்து நிறுத்துறோம். ஆனா தண்டிக்கல. இப்போ ஒரு உமாவை கூப்பிட்டு வந்து உம்மம்மா பண்ணலான்னு பாக்குறியா நீ? சார், என்ன சார் பேச்சு பேசுறீங்க? போலீஸ் ஸ்டேஷனா பொம்பளை வர்றது இல்லையா? அவ யார் தெரியுமா? என்னுடைய காதலி. தன்னுடைய காதலை பார்க்க வந்திருக்கா. பேசாம 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க சார். ஆக வேண்டிய வேலையை நாங்க பாத்துக்கிறோம். காதலா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா இது கள்ளக்காதலாச்சே. என்ன நாவ அடக்கி பேசுங்க. தனக்கு நாக்கு இருக்கின்ற ஆணவத்துல ஒட்டுமொத்தமா எல்லாரையும் நக்கல் விரவலை என்னோட விட்டு சொல்லிவிட்டான். அம்மா பால் வடியில மூஞ்சிய பாத்துக்கலாம் நீங்க? இல்லம்மா. அங்க பாருங்க ஆஹா. எத்தனை லிட்டர் வடியுதுன்னு. நிறைய வடியுது. எனக்காக பெத்தவங்களே விட்டுட்டு வந்திருக்கா சார். உனக்காக பெத்தவங்களை விட்டுட்டு வரலமா, பெத்ததை விட்டுட்டு வந்திருக்குது. இது வரைக்கும் ஆண்டி 4 உங்க ஊர் பள்ளிக்கூடத்துல 10ஆம் கிளாஸ்ல சதாசிவன் ஒரு பையன் படிக்கிறானே, அதுக்கப்புறம் யாரு தெரியுமா? ஏட்டு ஏகாம்பரம். அப்புறம் 8ஆம் கிளாஸ்ல சுப்புராஜன் ஒரு பையன் படிக்கிறானே, அதுக்கப்புறம் யாரு தெரியுமா? இந்த டோரிக்கண்டு குமரிமுத்து. அப்புறம் 5ஆம் கிளாஸ்ல ஒரே மாதிரி 2 பசங்க படிக்கிறாங்களே, ட்வின்ஸ். அதுக்கப்புறம் யாரு தெரியுமா? தாமோதரன், தி சப் இன்ஸ்பெக்டர். ஐயோ, நீங்க தப்பா சொல்றீங்க. ஏமா அவர் பேர் தாமோதரன் இல்லையா? தாமோதரன் தான், ஆனா சப் இன்ஸ்பெக்டர் இல்ல, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். ஏண்டி இதுலதான் இப்ப உனக்கு கௌரவம்